ஹாய் மக்களே, குட் ஈவினிங் எவ்ரிபடி. இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போறீங்கன்னா, ஆக்சுவலி என்ன கண்டென்ட் இன்னைக்குன்னு நான் சொல்ல வரேன்னா, கொஞ்ச நாளா நான் நிறைய பேய் ஸ்டோரி தான் பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். சரிங்களா? பொதுவாகவே எனக்கு ஒரு கொஞ்ச நாளா இல்லை, ரொம்ப வருஷமாவே எனக்கு ஒரு டவுட் இருக்கு. நிஜமாவே பேய் இருக்கா இல்லையா? ஒரு சில பேர் சொல்றாங்க பேயோட அறிகுறி தான் இப்படி இருக்கும், இப்படி அந்த சிம்டம்ஸ் இருக்கும், அந்த சிம்டம்ஸ் இருக்கும், சலங்க சத்தம் கேட்கும், என்னென்னமோ சொல்லுவாங்க. கலர் கலரா கதை கதையா ரீல் விடுறாங்கப்பா அப்படின்ட்டு நானும் ஒரு சில பேர்த்த நக்கல் நையாண்டிலாம் பண்ணியிருக்கேன், கிண்டலும் அடிச்சிருக்கேன். அப்படியா? தைரியமா இருந்தா அந்த பேயை ஏன் முன்னாடி வர சொல்லேன், பாக்குறேன், நானும் தான் பாக்குறேன்னு. அது எந்த ஊரு பேய்? நைட்டு 1 மணி இருந்தாலும் பரவாயில்ல, 2 மணியா இருந்தாலும் பரவாயில்ல, எந்த ஊரு பேய், நானும் பாத்துடுறேன் அப்படின்னு நான் ஃப்ரெண்டுங்கள்ட்டெல்லாம் நான் கிண்டல்லாம் அடிச்சிருக்கேன். ஆனா என்னன்னா, அந்த எப்படி சொல்றது, யூடியூப் சேனல்ல வாசுன்னு சொல்லிட்டு நம்ம திருச்சிக்காரர் தான் அவரோட வீடியோ நான் ரொம்ப வருஷமா பாத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ 2-3 நாளா எங்கம்மா என் கூட சேர்ந்து அந்த பேயோட வீடியோலாம், ஐ மீன் இந்த அபேண்டன் பிளேஸ் அந்த மாதிரி அந்த அந்த எக்ஸ்ப்ளோர்லாம் பண்ண போவாங்க, அந்த மாதிரி வீடியோவை அம்மாவும் இப்போ என் கூட உட்காந்து பாக்குறாங்க. என்ன ஒரு ட்விஸ்ட்னா, இப்போ எனக்கு அவங்க பண்றதெல்லாம் பார்த்துட்டு நம்மளும் ஏன் அந்த மாதிரி ஒரு வீடியோ எடுக்கக்கூடாது, நம்மளும் ஏன் அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு அந்த மாதிரிலாம் வருது. ஒரு டைம் என்னாச்சு, ஃப்ரெண்டு வீட்டில் போய் ஓஜா போர்ட்லாம் விளாண்டேன். இந்த குட் ஸ்பிரிட்டு, எனக்கு அதை பற்றிலாம் தெரியாது, சும்மா இது பண்ணுவோம் அப்படின்ட்டு இது பண்ணா, என் ஃப்ரெண்டு இதுலலாம் விளையாடாத, இதெல்லாம் ரொம்ப ஆபத்தானது, போடி அப்படின்ட்டு நானும் என்ன பண்ணேன், இந்த என்னமோ குட் ஸ்பிரிட்டு பேட் ஸ்பிரிட்டு அதெல்லாம் இருக்காமே, குட் ஸ்பிரிட்னா சூரியனு, பேட் ஸ்பிரிட்னா சந்திரன், அது ஏதோ இருக்கு. சரின்ட்டு என் ஃப்ரெண்டு கொஞ்சம் அதை பத்தி படிச்சிருக்கா. அவ என்னென்னமோ சொல்லுவா, எனக்கு பக்கு பக்குன்னு இருக்கும். ஏய், எல்லா ஜன்னலையும் அட, அந்த கேண்டில்லாம் ஏத்து அப்படி இப்படின்னு. ஏண்டி, எல்லா ஜன்னலையும் அடிச்சாதான் அந்த பேய் வருமா அப்படின்னு. ஏய், நீ சொன்னா நம்ப மாட்டியா அப்படின்னு. அங்க பார்த்தா இப்ப என்னவோ ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க இங்கிலீஷ்ல. டு யூ ஹியர் மீ, நீங்க தான் இருக்கியா, இங்கதான் இருக்கன்னா ஒரு அறிகுறி காமி அப்படின்னோடனே ஏதோ ஒரு காயினோ ஏதோ டம்ளரோ அதை வச்சிருப்பா. எனக்கு அது ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, எனக்கு மறந்து போச்சு. அது அப்படியே தானா நகருதுங்க. ஏய், என்னடி நடக்குது இங்க? அப்புறம் பார்த்தா கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா ஜன்னல்லாம் அடைச்சுதாங்க இருக்கு. ஜன்னல் அடைச்ச இடத்துல எப்படிங்க அந்த கேண்டில், ஏத்தி வச்ச கேண்டில்லாம் அணையுது, டப்பு டப்பு டப்புன்னு அணையுது. ஏய், நீ ஏதோ மேஜிக் தானே பண்ற, தபா என்னால பயமுத்துறவெல்லாம் வச்சுக்காத அப்படின்னு. அப்புறம் பார்த்தா இப்ப பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா, அம்மா தாயே ஆளை விடு, என்னென்னமோ பண்ற, எனக்கு பயமா இருக்கு, நான் போறேன் அப்படின்னு. சரின்ட்டு அப்போதைக்கு பயமா இருக்குன்னு சொன்னேன். இவ நிஜமாதான் பண்றாளா இல்ல நம்மளை வச்சு பிளே பண்றாளா? ஆனா எனக்கு அந்த பயம் எல்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அப்பயும் நான் தைரியமா அங்கதான் உட்காந்துருந்தேன். அதுக்கப்புறம் அவளுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல, அதோட வேணாம், இன்னைக்கு என்னமோ சரியில்லை அப்படின்ட்டு அவ அதோட கட் பண்ணிட்டான். ஆனும் என்ன ஆச்சு, கொஞ்ச நாளானா அது எப்படி மாச கணக்குலயும் சொல்ல முடியாது, வருஷ கணக்குலயும் சொல்ல முடியாது. எனக்கு சில சிம்டம்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. என்னன்னா, இப்ப வீட்டுல யாருமே இல்லை, இப்ப நான் மட்டும் தனியா இருக்கேன்னா என் கூட யாரோ ஒருத்தவங்க இருக்கிற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது. அப்புறம் நல்லா படுத்துக்கிட்டே இருப்பேன், நல்லா தூங்குவேன். ஆழ்ந்த தூக்கத்துக்கு போகும்போது பாத்தீங்கன்னா யாரோ என் பேரை சொல்லி கூப்பிடுற மாதிரிலாம் கேக்குது. அப்புறம் என்னன்னா, குளிச்சிட்டு இருக்காங்க, ஒரு நாள் குளிச்சிட்டு இருக்கும் போது முதுகு பக்கம் ஷோல்டர் கிட்ட மூச்சு விடுற சத்தம் கேக்குது. அப்படியே அந்த மூச்சு விடுவாங்க, அந்த சவுண்டு கேக்குது. அது என்னன்னா, அந்த 2-3 டைம் நான் அதை உணர்ந்தேன். ஒரு டைம் என்ன ஆச்சு, வந்த கடுப்புக்கு ஏய் போறியா இல்லையா பண்ணின்னு அப்படின்னு ஒரு சவுண்ட் விட்டேன் பாருங்க, அதுக்கப்புறம் போயிடுச்சு. அப்புறம் பார்த்தா திடீர்னு இப்ப நான் போனை நோண்டிக்கிட்டே இருக்கேன் பாருங்க, அது என்ன ஆகுது, போனை நோண்டிக்கிட்டு இப்படி சடனா பார்ப்போம்ல, டக்குன்னு பார்த்தா ஏதோ ஒரு 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 கருப்பு உருவம். அது ஆனா பெண்ணா என்னன்னு அதை என்னால கணிக்க முடியல. டக்குன்னு டக்குன்னு மறையுது. திருப்பி அடுத்த டைம் பார்த்தா இல்ல. திருப்பி கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா ஏதோ ஒரு ஓரமா இப்படி உட்காந்துருக்க மாதிரி இருக்கு.
ஒரு நாள் எங்க அம்மாட்ட சொன்னேன், அம்மா என்னம்மா என் கண்ணுக்கு ஏதோ உருவம் தான் தெரியுது. ஆமா, உனக்கு ஒரு வேலையே இல்லை, எந்த காலத்துல நீ இருக்க அப்ப அப்படின்ட்டு அவங்க இதெல்லாம் வந்து ஒரு பெருசாவே எடுத்துக்க மாட்டாங்க. நான் சொல்லி ஒரு ஒரு மாசம் கூட ஆகலைங்க, அதே மாதிரி உருவம் அவங்க கண்ணுக்கும் தெரிஞ்சிருக்கு. இத்தனைக்கும் அவங்க சாமி ரூம்ல படுக்கிறாங்க, ஏதோ ஜன்னல்ல உட்காந்துருக்க மாதிரி. ஒரு நாள் நைட்டு என் தூக்கத்தையே கெடுத்துட்டாங்க. எனக்கு என்னமோ பயமா இருக்கு, நான் இங்க வரேன், வந்து ஏமா என் வாங்குற, என் தூக்கத்தை கெடுக்கிற அப்படின்ட்டு. நான் தூங்குறதே பெரிய விஷயம், ஏமா என் தூக்கத்தை கெடுக்கிற அப்படின்னு. நேத்து கூட எங்க அம்மாட்ட கிண்டல் அடிச்சிட்டு இருந்தேன். என்ன கிண்டல் அடிச்சேன்னா, நானும் இந்த மாதிரி வீடியோ எல்லாம் எடுக்கணுமா, திடீர்னு இந்த மாதிரி காணாம போயிடணுமா, ஏன்டி வாழ நல்ல வார்த்தையே வராதா அப்படின்னு. நான் அந்த மாதிரி வீடியோக்கெல்லாம் நான் அனுப்பவே மாட்டேன். மா, மிலிட்ரியோட பேத்தி நானு, நீ மிலிட்ரிக்கார பொண்ணுன்னா வெளியில சொல்லாத. உன்னை என் மேல நம்பிக்கை இருக்குல்ல, அப்ப என் மேல தைரியம் இருக்குல்ல, தைரியம் வச்சு அனுப்பு. அந்த மாதிரிலாம் நான் அனுப்ப மாட்டேன். அப்படி ஒண்ணும் நீ போய் வீடியோ எடுத்து கிளிக்கணும் ஒன்னும் நான் அவசியம் இல்லை. ஒருவேளை நான் காணாமே போயிட்டேன்னா அங்க உன் மருமகளுக்கு அப்படியே குழு குழு குழுன்னு இருக்கும். எப்படி என் தம்பி பண்ணட்டேதான் நக்கல் வச்சிருந்தேன். உன் மருமகளுக்கு குழு குழு குழுன்னு இருக்கும். அப்பா ஒரு கொசு தொல்லை ஒளிஞ்சிருப்பா, அப்ப நாத்தனார் தொல்லை இல்லைன்னு அவ நாத்தனார் தொல்லையே இல்லாம அப்பா நம்ம நிம்மதியா இருக்கோம்னு நினைப்பா. அப்படிதானே அப்படின்னு இவங்களும் சிரிச்சிட்டாங்களா. ஓ, அப்போ உங்க மைண்ட் அப்படிதான் தோணுதா? அப்ப நான் காணாம போனா உனக்கு சந்தோஷம். நான் அதுக்கு சிரிக்கலடி, நான் விளையாட்டுக்கு சிரிச்சேன், நீ அதுக்குதான் சிரிச்ச அப்படின்னு. வாரமா பிள்ளையும் நினைக்கிறானோ இல்லையோ, ஆனா அவ பாரு, அப்பா ஒரு கொசு தொல்லை ஒளிஞ்சது அப்படின்னு தான் நினைப்பான்னே. சரி சரி, இதுக்கு மேல பேச வேணும், இதோட நிறுத்து அப்படின்னாங்களா. ஏன் உன் மருமகளை பத்தி பேசினோன்னா உனக்கு அப்படியே சப்போர்ட் பண்ணிட்டு வரியா நீனு அப்படின்னா. அப்படிலாம் ஒண்ணும் இல்லை, அப்படிலாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னாங்க. அதுதான் உண்மை அப்படின்னா. உடனே வந்து அப்புறம் அவங்க எதுவுமே பேசல, எழுந்து போயிட்டாங்க. என்னன்னா, நானும் பாக்குறேங்க, என் கூட யாரோ டிராவல் பண்ற மாதிரியே கொஞ்ச நாளா எனக்கு ஃபீல் ஆகுது. ஆனா ஏதோ ஒரு சக்தி எனக்கு காப்பாத்துது, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. 2 டைம் பஸ்ல போகும்போது ஆக்சிடென்ட் ஆக பார்த்தது, அப்பயும் என்னை யாரோ காப்பாத்தின மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஏன்னா தெரியும்ல நமக்கு, இப்ப எங்க அம்மா எங்க அப்பாவே வெளியில இருந்தாலும் இங்க என் கூட யாரோ இருக்கிற மாதிரியே. அது என்னது ஆலோசனேஷன்னும் சொல்ல முடியல. இப்ப நான் தான் சொல்லுவேன், இங்கவா நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, எனக்கு அதை பத்திலாம் கவலை இல்லை. என் பிள்ளைய மட்டும் நீ தயவு செஞ்சு என் பிள்ளைகிட்ட மட்டும் வராத, என் பிள்ளை மேல கை வைக்காத, நீ எதுவும் பண்ணிடாத. ஆனா நீ சைலண்டா ஏதோ பண்ற. ஏன்னா எனக்கு அந்த உணர்வு எல்லாம் தெரியுது, யாரோ நம்ம கூட இருக்காங்க, ஏதோ டிராவல் பண்றாங்க. இருந்தாலும் என்ன சொல்றது, வெளியில நான் சிரிச்சு சிரிச்சு பேசுறேனே தவிர மனசளவுல கொஞ்சம் எப்படி தைரியமா தான் இருக்கேன். உள்ளுக்குள்ள ஒரு உதறல் இருந்துகிட்டே இருக்கு. ஐயோ, அடுத்தது என்ன நடக்குமோ, அடுத்தது என்ன நடக்குமோ அப்படின்ட்டு. இந்த பேய் பிசாசுலாம் பார்த்து நான் பயப்படுறவளும் கிடையாது. என்ன அதுக்கே பேபா, உங்க அப்பனுக்கும் பேபான்னு நான்லாம் போறவ. சரி, சாமின்னு ஒண்ணு இருந்தா பேய், நானே எங்க அம்மாட்ட நிறுத்திக்கிட்டேன். ஏமா, சாமின்னு ஒண்ணு இருந்தா அப்ப பேய் பிசாசும் உண்மையா இருக்குமா அப்படின்னு கேட்டேன். ஆமா அடி, உண்மைதாண்டி. அப்படியா? எந்த பேய்க்கு வந்து எந்த பேயாவது கால் இல்லாம வந்து பேய்க்குனா கால் இருக்காதாமே, என் முன்னாடி வந்து நிக்க சொல்லு, அப்ப நான் நம்புறேன். போடி இவளே அப்படின்னு திட்டிட்டு போறாங்க. என்னத்தான் சொல்றது. அதனால நானும் கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணுமோ என்னமோ. எனக்கு வந்து என்ன சொல்றதுன்னு, இந்த விஷயத்துல என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆனா வந்து இந்த இந்த அபேண்டன் பிளேஸுக்கு போய் வீடியோ எடுக்கணும், அது மாதிரி பேய கண்ணால பார்க்கணும், அது கூட மிங்கிள் ஆகி பேசணும். அவங்க கூட பேசி அவங்க ஆசையை தீர்த்து வைக்க முடியாது கண்டிப்பா. ஏன்னா அவங்க வந்து உயிரோட இருந்தா கண்டிப்பா தீர்த்து வைக்கலாம். என்னமோ அது ஒரு ஆசை, என்னன்றதுதான் எனக்கு ஒன்றும் புரியல. பேசணும், பார்க்கணும் அப்படின்னு அந்த மாதிரி மைண்ட்ல கொஞ்ச நாளா ஓடிக்கிட்டே இருக்கு. ஒருவேளை அத அப்படி தோன்றனால்தான் இந்த மாதிரி என் கண்ணுக்கு வருதா என்ன ஏது. ஆனா ஏன்னா அப்பப்ப என் பேர் சொல்லி, ஏன் எங்க அப்பா வயசுலயே என் பேரை சொல்லி கூப்பிடுறாங்கன்னா பாத்துக்கோங்க. நான் போய் எங்க அப்பாட்ட கிறுக்குத்தனம், அப்பா நீ என்ன கூப்பிட்ட, என்ன விளையாடுறியா, நான் வாசல்ல இருக்கேன், கூப்பிட்டா எப்படி உனக்கு இங்க காது கேட்கும், வாசல் எங்க இருக்கு, உன் ரூம் எங்க இருக்கு, கூப்பிட்டா நான் உன்னை வந்துல கூப்பிடுவேன், என்ன பைத்தியமா நீனு அப்படின்றாரு அவரு அன்னைக்கு. அதே மாதிரி இவங்க 2 பேரும் கோயம்புத்தூர் போயிட்டாங்க. அதே மாதிரியே கோயம்புத்தூர் போயே சேர்ந்து எனக்கு போனே அழிச்சிட்டாங்க போயிட்டேன்னு.
பார்த்தா கொஞ்ச நேரம் கழிச்சு எங்க அப்பா வயசுல யாரோ எனக்கு கூப்பிடுற மாதிரியே கேக்குது. நாடா அது பிரமையோ, நம்ம தான் அப்படி இருக்கோமோ? பட்ட பகல்ல, நைட்ல கூட இல்ல, பட்ட பகல்ல. அதனால நான் எதை பத்தியும் பயப்படல, எதை பத்தியும் நான் ஃபீலும் பண்ணல. நடக்கிறது நாராயணன் செயல் அப்படின்ட்டு போயிட்டு அடிக்கடி அதனால தாங்க திருச்செந்தூர் போறது, இந்த சாமிக்கு எப்படி சொல்றது, கொஞ்சம் அடி நம்ம நம்ம மனசை தைரியமா வச்சுக்கிட்டாதான் எதா இருந்தாலும். அதனால நம்மளும் கொஞ்சம் பயம் இல்லாம அப்படியே ஓட்டிக்கிட்டு இருக்கோம். அப்படியே இருக்குதான் நமக்கும் நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். மீண்டும் இன்னொரு கண்டென்ட்டில் சந்திப்போம். அது வரைக்கும் மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்திரசேனா சேல்ஸை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, பாய்.